வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன மிட் நைட் த்ரில்லர் கொரியன் சைக்கோ மூவி. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு கம்பெனியை விட்டு வெளியே வராங்க. அங்க இருக்கிறது ஒரே ஒரு டாக்ஸி தான். போன் பேசுற கேப்ல கூட வேலை செய்யறவங்களாம் அந்த டாக்ஸில ஏறி பொண்ணை விட்டுட்டு போயிடுறாங்க. வேற வழி இல்லாம ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி ஒரு கார் வருது. அந்த பொண்ணு கிட்ட வந்த உடனே கார் நிக்குது. ஜன்னலை திறந்து, என்ன இந்த நேரத்துல தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க, கார்ல ஏறுங்க, நான் மெயின் ரோட்ல விட்டுறேன்னு சொல்றான். அதே சமயம் அந்த பொண்ணுக்கு போன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. இல்ல வேணாம், நான் நடந்தே போறேன் சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. போன்ல யார் பேசுறதுன்னா அவங்க அண்ணன். சீக்கிரம் வீட்டுக்கு வா, உனக்கு சமையல் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. போன் பேசி முடிக்கிற வரைக்குமே அந்த கார் அங்கே தான் நிக்குது. அது இல்லாம டோர் திறந்துருக்கு. கார் உள்ள இருந்து ஒரு ஜென்ஸ் குரல், ஹலோ ஹலோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா யாருன்னு காமிக்கவே இல்லை. அந்த பொண்ணும் யாருன்னு கேட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி காரு கிட்ட வராங்க. மெதுவா பயந்துகிட்டே வராங்க. ஹெல்ப் பண்ணுங்கன்னு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. உள்ள மெதுவா எட்டி பார்க்க உள்ள ஒருத்தவனை கட்டி போட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கான். உள்ள இருந்த டிரைவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூட்டிருப்பான் போல. வெளியே தலையை காமிச்சு ஆக்ஷனோட சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். இவன் தான் இந்த படத்தோடைய சைக்கோ வில்லன். பொண்ணு திரு திருன்னு மூச்சுக்கிட்டு ஓடலன்னு பார்க்க சைக்கோ முடிய பிடிச்சிக்கிறான். அடுத்து பெட்ரோல் போலீஸ் அங்க வராங்க. இவனே போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கான். வந்த போலீஸ்காரங்க என்னன்னு கேட்க அந்த சைடு கையை காமிச்சு நடிக்கிறான். சார், 3 ஃபாரினர் வந்தாங்க. அவங்க கத்தியால சறுக்கு சறுக்குன்னு குத்துனாங்க. அதை என் கண்ணால பார்த்தேன் சார். வந்த போலீஸ் இவன் காட்டின இடத்துக்கு செக் பண்ண போக, சார் இங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டிருக்காங்க, பக்கத்துல ஒரு ஜென்ஸ் பாடியும் இருக்கு. அப்ப இந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. ரொம்ப தெனாவட்டா சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி ஒரு கால் சென்டர் காமிக்கிறாங்க. எல்லாம் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேரு கிம். இவங்களால பேசவும் முடியாது, காதும் கேட்காது. இவங்களும் இந்த கால் சென்டர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வாய் பேச முடியாத கஸ்டமருக்கு வீடியோ கால்ல ரெட்டிஃபை பண்ணி தருவாங்க போல. அவங்களுக்கு அதான் வேலை. கால் சென்டர்னாலே ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அவங்க கிட்ட பேசினவங்க ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பாங்க போல. அதனால கிம் டென்ஷன் ஆறாங்க. அடுத்த சீன்ல ஒரு அண்ணன் தங்கச்சியை காமிக்கிறாங்க. தங்கச்சி அண்ணன் கிட்ட நான் டேட்டுக்கு போறேன்னு சொல்ல, அண்ணன் கண்டிச்சு பேசுவான்னு பார்த்தா இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல, வேற ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்றான். தங்கச்சி வேற ட்ரெஸ் போட்டுன்னு வர, அண்ணன் காசு கொடுத்துட்டு 9 மணிக்கெல்லாம் வந்துருன்னா, தங்கச்சி வீட்டு உள்ள இருக்கிற வரைக்கும் 9 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னவ கதவை திறந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் 12 மணிக்குள்ள வந்துடுறேன்னு கத்திக்கிட்டே சந்தோஷமா போறா. அடுத்து கால் சென்டர்ல வேலை செய்யற பொண்ணுங்க ஹீரோயினும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த டீம் லீடர், இன்னைக்கு கிளைண்ட் கூட யார் யாரு சரக்கு அடிக்க போறீங்கன்னு கேட்க, நாங்க யாரும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல கிம் அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. டீம் லீடர் என்ன சொன்னாங்கன்னு எதிர்க்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு கையை தூக்குறாங்க. டீம் லீடர் என்னன்னு கேட்க, கிம் போன்ல டைப் பண்ணி எதிர்க்க இருக்கிறவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அவங்களும் படிக்கிறாங்க. நானும் இந்த கம்பெனில தான் வேலை செய்யறேன், எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு, நான் இந்த பார்ட்டிக்கு வரேன்னு டைப் பண்ணிருப்பாங்க போல. டீம் லீடரும் ஓகே சொல்றாங்க. அங்க கட் பண்ணி பார்ட்டியை காமிக்கிறாங்க. பார்ட்டியில சிரிச்சுக்கிட்டே கிம்ம கலாய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிம்மும் சைகையிலே பதிலடி கொடுக்குறா. அடுத்து கிம்மோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்களாலையும் வாய் பேச முடியாது போல. அவங்க ஓனர் சம்பளத்தை கவர்ல போட்டு கொடுக்க பணத்தை எண்ணிக்கிட்டே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப கூட வேலை செய்யற பொண்ணு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்க, போனை எடுத்து ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. நானும் என் பொண்ணும் டூர் போறோன்னு சைகையில சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அண்ணனை காமிக்கிறாங்க. அண்ணன் ஒரு போலீஸ்காரன் போல. தங்கச்சி ரிப்ளை பண்ணாம இருக்க பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த போலீஸ், அவங்க டேட்டுக்கு தானே போயிருக்காங்க, அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். கிம்மோடைய அம்மா வேலையை முடிச்சுட்டு கடையில இருந்து கிளம்பிட்டாங்க. கிம்மும் கார்ல அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட வந்த உடனே சைகை காட்டிக்கிட்டே சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. கிம்மு கார்ல இருந்துகிட்டே கையை காட்டிட்டு சவுண்ட் டிடெக்ட் பண்ற மிஷினை பாக்குறாங்க. மீட்டர் ரெட்ல காமிக்க பின்னாடி பாக்குறாங்க. பின்னாடி பிளாட்ஃபார்ம்ல ஒரு வண்டி வேகமா வந்துட்டு இருக்கு. கிம்மு வண்டி வருதுன்னு சைக்கிள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை சரியா கவனிக்காம அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட வந்த உடனே வண்டி கிராஸ் ஆகி வேகமா போக அம்மா தகிச்சு போய் மூச்சு வாங்க நின்னுட்டு இருக்காங்க. அம்மா கார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு பார்த்து வர மாட்டியான்னு கேக்குறாங்க. அம்மா சரின்னு சொல்லிட்டு சம்பளத்தை எடுத்து காமிச்சு டூருக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அண்ணங்காரன் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். தங்கச்சி வந்துட்டாலான்னு வீட்டு முழுக்க தேடிட்டு இருக்கான். அப்ப டைம் பார்த்து இன்னும் வரலையா அண்ணின்னு புலம்பிட்டு இருக்கான். அடுத்து ஒரு ஸ்ட்ரீட்ல சைக்கோ காரை காமிக்கிறாங்க. பின்னாடியே கிம் கார் எடுத்து வந்து நிறுத்துறாங்க. அப்ப அம்மாவை இறக்கி விட்டுட்டு, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ போயிட்டுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்த சைக்கோ கையில ஏதோ எடுத்துக்கிட்டு அம்மா பின்னாடியே வேகமா போயிட்டு இருக்கான். கத்தி எடுத்து குத்த போக போன் பேசிக்கிட்டே தங்கச்சி வரா. நான் மார்க்கெட் பக்கத்துல வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன்னு அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டே போறா. சைக்கோவும் இன்னைக்கு செம வேட்டடான்னு சொல்லி அதே நின்னுட்டு இருக்கான். அம்மாவையும் பாக்குறான், பொண்ணையும் பாக்குறான். 2 பேரும் தூரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. சைக்கோவும் வந்த பக்கமே திரும்பி அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே ஓடுறான். அந்த பொண்ணு அண்ணன் கிட்ட போன் பேசிக்கிட்டே போறாங்க. கிம் பார்க்கிங்ல இடத்த தேடி கண்டுபிடிச்சு காரை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்ப அம்மா பொண்ணுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணங்காரன் இன்னும் தங்கச்சி வரலன்னு தங்கச்சிக்கு போன் பண்ண போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. தங்கச்சியை கூட்டுன்னு வர அண்ணனும் வீட்டை விட்டு கிளம்புறான். கார் பார்க்கிங் ஏரியாவில் யாரும் இல்லாததுனால கிம்மு வர வழியில பயந்துகிட்டே வராங்க. சைக்கோவும் கார் பக்கத்துல இருந்துகிட்டு அம்மாவை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கான். அம்மா போன் பார்த்துட்டு இருக்க பின்னாடி யாரோ ஓடி வந்து அம்மா
அம்மாவும் பயந்துடுறாங்க, நம்மளுக்கும் பயம் கட்டிடுறாங்க. கடைசியில அண்ணங்காரன் தங்கச்சி தேடி ஓடி வந்திருக்கான். உடனே அண்ணங்காரன் கீழே விழுந்த போனை அம்மா கையில எடுத்து கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு இங்க எதனா பொண்ணு வந்ததான்னு கேக்குறான். இவன் கேக்குறது அம்மாவுக்கு புரியாம தலையாட்டிட்டு இருக்க இவனும் தலையாட்டிட்டு போறான். சைக்கோவும் கார்ல உட்காந்துக்கிட்டு அம்மாவை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப பொண்ணும் அந்த சைடா வந்துட்டு இருக்காங்க. சைக்கோ தங்கச்சி என்ன பண்ணான்னு தெரியல. சைக்கோ காருக்கு முன்னாடி சந்தில கிம் வரும்போது ஒரு லேடி செப்பல் வந்து விழுது. கிம் செப்பல் வந்த வழியை பார்த்துட்டு இருக்க மறுபடியும் ஒரு செப்பல் அங்க வந்து விழுது. அதுக்கப்புறம் கிம் மெதுவா உள்ள போறா. சைக்கோவும் டென்ஷன் ஆகி ஆயுதத்தை கையில எடுக்கிறான். ரெண்டாவது செப்பல் விழுந்த இடத்த மெதுவா போய் கிட்ட பார்த்துட்டு இருக்க தங்கச்சிக்காரி கிம் கையை பிடிச்சி காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா கிம்முக்கு ஒன்னும் புரியல. அந்த சமயம் சடனா சைக்கோ வந்து கிம்ம பிடிச்சி வெட்ட பாக்குறான். அடிப்பட்ட தங்கச்சிக்காரி வலியும் பொறுத்துக்கிட்டு சைக்கோவை தள்ளி விட்டுறா. உடனே கிம்மும் தப்பிச்சு ஓடிடுறா. பின்னாடியே சைக்கோவும் தெரித்திட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் உள்ள ஓடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. சைக்கோவும் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான். கிம் பக்கத்துல இருந்த இரும்பு டோரை ஓபன் பண்ண சத்தம் கேக்குது. சத்தத்தை கேட்ட சைக்கோ கிம் எங்க இருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. வேகமா டோரை திறந்துட்டு இருக்க சைக்கோவும் அந்த இடத்துக்கு ஓடி வரான். தாப்பால திறந்ததுக்கு அப்புறம் சுத்தி பாக்குறாங்க. சைக்கோ கிட்ட வந்துட்டான். அப்ப கதவை திறக்கிறாங்க. வெளி பக்கமும் லாக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க கிட்ட மாட்டாம சந்தில பூந்து வந்துட்டாங்க. சைக்கோவால வர முடியல. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த அவங்க காரை மெதுவா திறந்து உள்ள உட்காடுறாங்க. போன்ல இருந்து அவங்க அம்மா கிட்டயும் விஷயத்த சொல்றாங்க. போனை கட் பண்ணிட்டு பயந்துகிட்டே உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சவுண்டை டிடெக்ட் பண்ற மிஷின் ஏறி ஏறி இறங்குது. சைக்கோ கார் உள்ள இருந்துகிட்டே சிரிச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறான். கிம்மும் பயந்து போய் அழுதுட்டு இருக்க கத்தி காமிச்சு வண்டி எடுன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் வண்டி மெதுவா நகருது. சடனா வண்டியை வேகமா எடுத்துட்டு போயிட்டு ஒரு செவுத்துல இடிக்கிறாங்க. அப்போ சைக்கோ தடுமாறி கீழே விழ கிம் தப்பிச்சு வெளியே ஓடி வராங்க. சைக்கோவும் பின்னாடியே ஓடி வரான். ஓடி வந்துட்டு இருக்கும்போது சைக்கோ செருப்பு தடி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கிம் வேகமா ஓடி வந்து எமர்ஜென்சி பட்டனை அழுத்துறாங்க. சைலன்சரும் அடிக்குது, கேமராவும் ரொட்டேட் ஆகுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க பக்கத்துல தான் இருக்கோம், உடனே அங்க வரோன்னு சொல்ல இவங்க அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்க. அதை சைக்கோ பார்த்துட்டு கார் உள்ள போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்துறான். தங்கச்சிக்காரையும் கார் உள்ளே தான் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் சைக்கோ கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு கோட்டு சுட்டை மாட்டிக்கிட்டு அம்மா பொண்ணு நிக்கிற இடத்துக்கு வந்து என் தங்கச்சியை பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். இவனும் தங்கச்சியோடைய அடையாளத்தை சொல்ல உன் தங்கச்சிக்கு அடிபட்டு இருக்குன்னு கிம்மு போன்லயே எழுதி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைக்கோ எங்கன்னு கேட்டு காமிக்க சொல்றான். ரெண்டு பேரும் பயந்துகிட்டே சைகையில பேசிட்டு இருக்காங்க. என் உயிரை காப்பாத்தினது அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணுடைய உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் சைக்கோவை கூட்டிட்டு போறாங்க. சைக்கோவும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போறான். அந்த டைம் பெட்ரோல் போலீஸ் அங்க வந்துடுறாங்க. உடனே கிம்மும் அம்மாவும் போலீஸ் கிட்ட ஓடுறாங்க. அப்ப சைக்கோ பார்த்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் போலீஸ் கார் கிட்ட நின்னுட்டு இருக்க தங்கச்சி கடந்த இடத்த போலீஸ் செக் பண்ணிட்டு வராங்க. அங்க யாரும் இல்லையான்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் பத்தி சொல்லியிருப்பா போல போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. கார் பார்க்கிங் வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு கிம்மு கிட்ட சொல்ல போலீஸ் பேசுறது கிம்முக்கு புரியல, கிம்மு பேசுறது போலீஸுக்கு புரியல. அதே சமயம் சைக்கோவும் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சைக்கோ போலீஸ்காரன் கிட்ட நான் கிளம்பலாமான்னு கேட்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கதவை சாத்திட்டு போயிடுறான். அதே சமயம் அம்மாவும் பொண்ணும் பக்கத்துல இருக்கிறவனுக்கு மூளையே இல்லைன்னு சைகையிலே பேசிக்கிறாங்க. அதே சமயம் சைக்கோவும் பேக்ல இருக்க கத்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். உடனே அம்மாவையும் பொண்ணையும் பார்த்து அது என் தங்கச்சி இல்லைன்னு சொல்றான். ஒன்னும் புரியலன்னு கிம்மு கேட்க பேக்ல இருந்து ஏதோ எடுக்க போறான். கத்தி தான் எடுக்க போறான்னு பார்த்தா ஒரு போனை எடுத்து இப்பதான் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். கிம்மும் ஓகே ஓகே சந்தோஷம்ட்டு சைகையிலே சொல்றாங்க. அடுத்து கிம்மு கிட்ட போலீஸ் விசாரிச்சு ரிப்போர்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தன் இருந்தான்னு சொல்லி ரிப்போர்ட்ல எழுதிருக்கீங்க, அவன் முகத்தை பாக்கலையான்னு கேட்க உடனே பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்க சைக்கோ நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றான். உடனே போலீஸ்காரரு உன்கிட்ட கேட்கக்குள்ள நீ சொல்லு, நான் ஃபர்ஸ்ட் இவங்களை விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் பக்கத்து பெஞ்சில் பார்த்துட்டு இருந்த கைதி ஒருத்தவன் சைக்கோவை பார்த்து இன்னும் முந்திரி கோட்டையாட்டம் பேசிட்டு இருக்க, அமைதியா இருக்க மாட்டியா, தூக்கத்தை வேற கெடுக்கிற அப்படின்னு பேசிட்டு சைக்கோ கிட்ட சண்டைக்கு போறான். சைக்கோவும் முறைச்சிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி போயிட்டு பக்கத்துல இருந்த கைதியை அசிங்கமா திட்டிட்டு வந்து உட்காடுறான். உடனே அந்த கைதி சைக்கோ சட்டையை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கான். உடனே அங்க இருந்த போலீஸ் ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி கைதியை வெளியில இட்டுட்டு போறாரு. அந்த சமயம் சைக்கோ கிட்ட இருக்கிற தங்கச்சி போனு கீழே விழுது. அதை அம்மா எடுத்து பார்க்க தங்கச்சி போட்டோ அதுல இருக்கு. அம்மா கையில இருக்க போனை சைக்கோ வாங்கி வச்சுட்டு தலையாட்டுறான். அதுக்கப்புறம் சைக்கோ பேக் எடுத்துக்கிட்டு பொண்ணு கிட்ட வரான். நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாமான்னு அந்த பேப்பரை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பேரும் போன்ல பார்த்ததை சைகையிலே பேசிட்டு இருக்காங்க. சைகையிலே பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு சைக்கோ நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல பேக் எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட போறான். அப்ப பேக் உள்ள கை விட்டு கத்திய கையில வச்சிட்டு இருக்கான். அப்பயும் அம்மாவும் பொண்ணும் சைகையிலே பேசிட்டு இருக்காங்க. சைக்கோ பேக் உள்ள கையை வச்சுக்கிட்டு அம்மாவை மறைச்சிட்டு இருக்க உடனே அண்ணங்காரன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கத்திட்டு இருக்கான். அப்ப போலீஸ்காரங்க டீட்டெயில கேட்க அண்ணங்காரன் சொல்றான் பக்கத்துலதான் போன்ல வரதா சொன்னான், மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸும் ஒயிட் கலர் செருப்பும் போட்டுட்டு இருந்தா. உடனே போலீஸ்காரன் இது மாதிரி கேஸ் தான் உன்னை விசாரிச்சுட்டு இருக்கோம், உங்க தங்கச்சி போட்டோ இருக்கான்னு கேக்குறான். அண்ணங்காரன் தங்கச்சி போட்டோ எடுத்து காமிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் காமிங்கன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் சைக்கோ கிட்ட காமிக்கிறான். எனக்கு தெரியாதுன்னு
நடிக்கிறான். அம்மா கிட்ட காமிக்க அம்மா உத்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்து கிம்மு கிட்ட வந்து காமிக்கிறான். உடனே இந்த பொண்ணுதான் சொல்லி போலீஸ்காரங்களை கூப்பிட்டு சொல்றாங்க. அப்ப போலீஸ் இவங்க பேசுறது புரியாது, நீங்க அவங்க எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை பாருங்கன்னு பேப்பர் எடுத்து கொடுக்க வெளியில இருந்த கைதி உள்ள வந்து சைக்கோ கிட்ட சண்டை போட பாக்குறான். உடனே அங்க இருந்த போலீஸ் கைதியை வெளியில கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்லலாம்னு எழுந்திருக்க பார்க்க சைக்கோ அம்மா கையை பிடிச்சி தடுக்கிறான். அதுக்கப்புறம் முறைச்சுக்கிட்டே இதை பத்தி எதனா சொன்ன அடுத்து உன் பொண்ணுதான்னு சொல்றான். அம்மாவும் பயந்துகிட்டே உக்காந்துட்டு இருக்காங்க. அண்ணங்காரன் தங்கச்சியை பத்தி கிம்மு கிட்ட கேட்க கிம்மு தங்கச்சிக்கு அடிபட்டிருக்குன்னு எழுதி காமிக்கிறா. அண்ணங்காரன் திரும்ப திரும்ப தங்கச்சியை பத்தி கேட்டுட்டு இருக்க சைக்கோ பேக் எடுத்துட்டு வந்து அம்மா மடியில வச்சு ஓபன் பண்ண சொல்றான். பேக்ல இருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அம்மாவை கம்முன்னு இருக்குன்னு சொல்லி அண்ணங்காரனை குத்த போறான். அம்மாவும் கத்த அண்ணங்காரன் சுதாரிச்சுக்கிட்டு சைக்கோவை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்திலேயே அம்மாவும் கிம்மும் வெளியே ஓடி வந்துடுறாங்க. சைக்கோ அன்னியன் படத்துல விக்ரம் பேசுற மாதிரியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் செம்மாடி அடிச்சு போட்டுட்டு பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து கழுத்துல வச்சு என் தங்கச்சி எங்க இருக்கான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் வெளியில இருந்த போலீஸ உள்ள கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. போலீஸ் அண்ணங்காரன் கையில கத்தி வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் அடிக்கிற துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு எட்டவான்னு சொல்றாங்க. அதே சமயம் சைக்கோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நடிக்கிறான். அண்ணங்காரனும் பதட்டத்துல கத்திட்டு இருக்க போலீஸ்காரங்க ஷூட் பண்ணிடுறாங்க. அண்ணனுக்கு ஷாக் அடிக்க முடியாம கீழே விழுறான். போலீஸ்காரங்க சைக்கோ நல்லாவும் நினைச்சு அவனை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணும் பதட்டமா வெளியில நின்னுட்டு இருக்க சைக்கோ வெளியே வந்து ரெண்டு பேரையும் பார்த்து மறைச்சிட்டு கிட்ட போக பாக்குறான். உடனே உள்ள இருந்து வெளியே வந்த போலீஸ் சைக்கோவை பார்த்து நன்றின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப அம்மாவும் பொண்ணும் பதட்டமா சைக்கிள்ல கை காமிச்சிட்டு இருக்க போலீஸ்காரனுக்கு ஒன்னும் புரியல. அதே சமயம் சைக்கோவும் கிளம்புறான். அதுக்கப்புறம் அண்ணங்காரனுக்கு கிம் கையில கட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு உண்மை தெரிஞ்சிருக்கு போல அண்ணங்காரங்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. அடுத்து சைக்கோ காருக்கு போயிட்டு தங்கச்சியை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிம்மோடைய அட்ரஸ போன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கான். கிம்மோடைய போலீஸ் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அட்ரஸ் அங்க தெரிஞ்சுக்கிட்டான் போல. அதே சமயம் அண்ணங்காரன் கிம்மையும் அம்மாவையும் வீட்டுல விட்டுட்டு தங்கச்சி தேடி போயிட்டு இருக்கான். அடுத்து அம்மாவும் பொண்ணும் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்காகவே வீட்டுல சவுண்ட் டிடெக்ட் பண்ற லைட்டு பொம்மைலாம் வச்சிருக்காங்க. திடீர்னு யாரோ கதவை தட்ட லைட் எல்லாம் நின்னு எரியுது. பொம்மையும் கிளாப் பண்ணுது. ரெண்டு பேரும் பயந்துகிட்டே பேசிட்டு இருக்க கதவை தட்டுறத பாக்குறாங்க. வெளியே இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. கிம்மும் பயந்துகிட்டு கதவு கிட்ட போறாங்க. கிட்ட போய் கண்ணாடி வழியா பார்க்க அதுக்கப்புறம் பெருமூச்சு விட்டு கதவை திறக்கிறாங்க. ஏன்னா வெளியே இருந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. உள்ள வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. பொண்ணு மட்டும் தனியா வீட்டுல இருக்காங்க. வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டோர் வழியா காமிக்கிறாங்க. அப்ப சைக்கோ வெளியே இருந்துகிட்டு பல்பை உடைக்கிறான். சைக்கோ வந்தது தெரியாம பொண்ணு மட்டுக்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கா. சைக்கோவும் உள்ள வந்து கிம்ம பார்த்துட்டு இருக்கான். கிம் ட்ரெஸ்ஸை மாத்த போக அப்ப லைட்டு நின்னு எரியுது. அதே சமயம் வீட்டுல இருந்த கரண்ட்டையும் ஃபியூஸ் பண்ணி விட்டுறான். கிம்மும் வீட்டு உள்ள பயந்துகிட்டே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ரூம்ல இருந்த அலாரத்தை ஆன் பண்ணிட்டு சைக்கோ மறைஞ்சுக்கிறான். அந்த ரூமுக்கு வந்து கிம் அதை பாத்துறாங்க. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அண்ணங்காரன் விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்பான் போல. போன் எடுத்து அண்ணங்காரனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சைக்கோ பேசிக்கிட்டே கோடாரி எடுக்கிறான். கிம் எதிர்க்கு டேபிள்ல இருக்க பொம்மையும் சவுண்ட் டிடெக்ட் பண்றது தான் போல. சைக்கோ பேசுறதுனால பொம்மை கிளாப் பண்ணுது. அதை பார்த்துட்டு கிம் திரும்பி பார்க்க சைக்கோ கோடாரியால வெட்ட பாக்குறான். உடனே கிம் நவுந்துடுறாங்க. உடனே அங்கிருந்து ஓடி வந்த ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணங்காரனுக்கு மெசேஜ் பண்றாங்க. அதே சமயம் அண்ணங்காரன் சந்த தங்கச்சியை தேடிட்டு இருக்க மெசேஜை பார்த்துட்டு ஓடுறான். சைக்கோவும் கொஞ்சம் சைலண்டா இருக்கான்னு கிம் கதவு கிட்ட வந்து காதை வைக்கிறாங்க. கதவை பொழந்துகிட்டு கோடாரி நிக்குது. இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா கிம்மு தலையிலே விழுந்திருக்கும். கதவை உடைச்சிட்டு கதவை திறந்து உள்ள வர ஹீரோயின் போனை எடுத்துக்கிட்டு ஜன்னல் வழியா குதிக்கிறாங்க. சைக்கோவும் எகிரி முடிய பிடிச்சிடுறான். சைக்கோவையும் சேர்த்து இழுக்க முடிய விட்டுறான். அங்க இருக்க குப்பையில கிம்மு விழுறாங்க. அதுக்கப்புறம் கிம்மு ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடியே சைக்கோ துரத்துட்டு வரான். அண்ணங்காரனும் அதை பார்த்துட்டு சைக்கோவை துரத்துறான். கிட்டத்தட்ட 3 நிமிஷமா இந்த சேசிங் நடக்குது. கடைசியில கிம்முக்கு வழி இல்லாம ஒரு இடத்த போய் நிக்கிறாங்க. சைக்கோவும் பின்னாடியே வந்துட்டான். கிம்முக்கு ஓடுறதுக்கு வழி இல்லாம அங்க இருந்த சேரை எடுத்து கையில வச்சுக்கிறா. சைக்கோ கிம்மு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அண்ணங்காரன் அங்க வந்துடுறான். என் தங்கச்சி எங்கடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன். அண்ணங்காரன் கேட்க அப்ப உன் தங்கச்சிக்காக தான் வந்திருக்க. இவ வேணுமா உன் தங்கச்சி வேணுமா? நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், உன் தங்கச்சியை போய் பாரு, இவளை என்கிட்ட விட்டுடு. அப்ப அண்ணங்காரன் யோசிச்சுட்டு என்ன மன்னிச்சிடுவான்னு சொல்லிட்டு தங்கச்சியை பார்க்க ஓடுறான். அதுக்கப்புறம் கிம்மு அழுதுட்டு இருக்கா. அண்ணனும் சைக்கோ அனுப்பின லொகேஷனை போய் பாக்குறான். அங்க இல்லாததுனால சைக்கோவுக்கு போன் பண்றான். அப்ப சைக்கோ கிம்மு மேல சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். சைக்கோவும் அண்ணன் போனை அட்டன் பண்ணி சைக்கோவும் நல்லா தேடுன்னு சொல்லி போனை கட் பண்றான். கிம்மோடைய அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீடு செதஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு அண்ணங்காரனையும் பாக்குறாங்க. இங்க கிம்மு சைக்கோ மூஞ்சில மண்ணை அள்ளி போட்டுட்டு தப்பிச்சு ஓடுறா. அந்த சமயம் பார்த்து தங்கச்சிக்காரி சைக்கோ கார்ல இருந்து கீழே விழுறா. அப்ப ஹெல்ப் பண்ணுங்கன்னு தங்கச்சிக்காரி கிம்ம பார்த்து சொல்றா. அப்போ சைக்கோ ஓடி வந்து பக்கத்து தெருவுக்கு கிராஸ் பண்றான். அதுக்கப்புறம் திரும்பி கார் இருக்கிற இடத்த வந்து பாக்குறான். தங்கச்சியும் காணோம், கிம்மையும் காணோம். அதே சமயம் அண்ணங்காரன் அம்மாவை கூட்டிட்டு
கிம்மை விட்டுட்டு போன இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பாக்குறாங்க. கிம்மும் தங்கச்சியும் பக்கத்துல போய் மறைஞ்சுக்கிட்டாங்க போல. மறைஞ்சுக்கிட்டே 911 கால் பண்ண சொல்லி கிம் சொல்றா. அப்ப சைக்கோ அந்த சத்தத்தை கேட்டு தங்கச்சிக்காரி வாயை மூடுறா. சைக்கோவும் வந்து பார்த்துட்டு கார் கிட்டே போயிடுறான். அதுக்கப்புறம் கிம் போன்ல ஏதோ எழுதி காமிச்சிட்டு போனை தங்கச்சி கையில கொடுத்துட்டு கத்தியை வாங்கிட்டு போறா. அதே சமயம் சைக்கோ காருக்கு பக்கத்துல இருந்த சந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். தங்கச்சி மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துடுறான். கிம்மு பக்கத்து சந்தில போயிட்டு உடனே கிம் செட்டை தட்டி சைக்கோவை கூப்பிடுறா. சைக்கோவை திசு திருப்பத்துக்காக இது மாதிரி பண்றா போல. சைக்கோவும் அதை புரிஞ்சுக்கிறான். உடனே சைக்கோ கிம்மை எடுத்துட்டு போறான். அதே சமயம் தங்கச்சி அண்ணங்காரனுக்கு போன் பண்ணி பேசுறா. கிம்மும் ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு சந்தில இருந்து வெளியே வரும்போது சருக்குன்னு ஒரு கார் கிராஸ் ஆகுது. கிம்மு பயந்துகிட்டே ரோட்ல நிக்க சைக்கோ நின்னு சிரிச்சிட்டு இருக்கான். இப்பதான் மெயினான சிட்டியை காமிக்கிறாங்க. இந்த ராத்திரியிலயும் அவ்வளோ கார் போயிட்டு இருக்கு. அங்க தங்கச்சியை காமிக்கிறாங்க. தங்கச்சியை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அப்ப அம்மா என் பொண்ணை தேடி போறேன் அப்படின்னு போறாங்க. அப்ப அண்ணங்காரன் தங்கச்சியை பார்த்து கேக்குறான், இவங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னு கேட்க, என்னை காப்பாத்துறதுக்காக சைக்கோவை திசு திருப்பி மார்க்கெட் பக்கம் ஓடி இருக்கா. அப்ப அண்ணங்காரன் ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கான். நான் உன்னை காப்பாத்தாம வந்துட்டேன், ஆனா நீ என் தங்கச்சியை காப்பாத்திருக்க. அதே சமயம் அம்மாவும் மார்க்கெட் பக்கம் ஓடுறாங்க. கிம்மும் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா. அதே சமயம் சைக்கோவுக்கு பயந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்ப சைக்கோவும் அங்க வந்துடுறான். அவனை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சைகையில காமிக்க அவங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்ப கூட்டம் ஒண்ணு சேர்ந்துற கூட்டத்துல இருந்தவன் போலீஸ் கால் பண்றான். அதை பார்த்து சைக்கோ போனை போய் பிடிங்கிடுறான். அவ என் தங்கச்சி கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடறான். மறுபடியும் கிம்மு ஓட ஆரம்பிச்சுட்டா. கிம்மு எங்க ஓடனான்னு தெரியாம சைக்கோ நின்னுட்டு இருக்க 2 மிலிட்டரி மேன் கிம்மை பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. இவங்க டஸ்ட்பின் பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னாங்க இவங்க வச்சு இந்த கத்தின்னு சைக்கோ கிட்ட கத்தியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மிலிட்டரிக்காரங்க கிளம்புறாங்க. சைக்கோவும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சைக்கோ கிம்மு கிட்ட சொல்றான், உன் விதியை பத்தியா, என்கிட்ட தான் நீ சாவணும்னு இருக்கு. கிம்மும் சைகையில என்னை விட்டுட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் கிம்ம ஒரு சந்தில வச்சு பேசிட்டு இருக்கான். அதே சமயம் அண்ணங்காரனும் மார்க்கெட்ல தேடிட்டு இருக்கான். 2 பேரும் சந்தில இருக்கிறத பார்த்துட்டு இந்த முறை நீ தப்பிக்க முடியாதுன்னு அண்ணங்காரன் சொல்றான். அண்ணங்காரன் சைக்கோவை செம்மாடி அடிச்சுட்டு கிம்மு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சுடு, உன்னை அந்த இடத்த விட்டுட்டு போயிருக்க கூடாது. உடனே மயக்கத்துல இருந்து எழுந்த சைக்கோ அண்ணங்காரன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் கிம்மு கீழே கடந்த கத்தியை கையில எடுத்து வச்சிட்டு இருக்க சைக்கோ மூஞ்ச கழுவுறான். அந்த கேப்ல அண்ணன் எழுந்துடுறான். உங்க 3 பேர்ல ஒரு ஆளாவது கொலை பண்ணுவேன், உங்க அம்மா எங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ போறான். அதே சமயம் அம்மாவும் மார்க்கெட்ல பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. உடனே அண்ணனும் கிம்மும் மார்க்கெட்டுக்கு வந்து அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. சைக்கோவும் அம்மாவை தேடிட்டு இருக்கான். அம்மா அழுதுகிட்டே தேடிட்டு இருக்க சைக்கோவை பார்த்து ஒரே இடத்த நின்னுட்டாங்க. சைக்கோவும் அம்மாவை பார்த்துட்டு அம்மா கிட்ட போறான். அம்மா அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிட்டு என் பொண்ணு எங்கன்னு சைகையிலே கேக்குறாங்க. சைக்கோவும் உங்க பொண்ணு அங்க இருக்காங்கன்னு சந்தை காமிக்கிறான். பொண்ணும் ஒரு சைட்ல அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. சைக்கோவும் உங்க பொண்ணு அங்கதான் இருக்காங்க, நீங்க போங்கன்னு சொல்றான். அம்மாவும் பொறுமையா போறாங்க. கிம்மும் அதை பார்த்துட்டு கத்திய கையில வச்சுக்கிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து சைக்கோ ஒரே குத்து. அம்மாவும் பொண்ணை பார்த்து அழுகுறாங்க. சைக்கோ மேல கிம்மு குத்திட்டாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்றாங்க, கிம்மு சைக்கோவை குத்துறதுக்கு பதிலா தன்னைத்தானே குத்திக்கினாங்க. அதே சமயம் சைக்கோ கையில கத்திய கொடுத்துடுறாங்க. சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் இவன் தான் குத்திட்டான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதுவும் பண்ணலன்னு அங்க இருக்க மக்கள் கிட்ட சொல்ல போக மக்கள் எல்லாம் கொஞ்சம் மிரண்டு எட்ட போறாங்க. அதே சமயம் போலீஸும் அங்க வந்துட்டு இருக்காங்க. சைக்கோவும் தலையில அடிச்சுக்கிட்டு நல்லா யோசிடா ஃபோக்கஸ்னு தலையில அடிச்சுக்கிறான். உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப கத்தி கீழே போடுன்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருக்க கிம்மு சைக்கோவை பார்த்து சிரிக்கிறா. அப்ப சைக்கோவுக்கு இன்னும் வெறி ஆகுது. கிம்ம கொலை பண்ண போக சைக்கோவை ஷூட் பண்றாங்க. அப்பயும் சைக்கோ எழுந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் கிம்மு சைக்கோவை ஒரு முறை முறைச்சிட்டு காட்டக்கூடாத விரல காட்டுறாங்க. அதை நம்ம இங்க காட்ட முடியாது மக்களே. அதுக்கப்புறம் சைக்கோ ரொம்ப வெறி ஆயிட்டான். கிம்ம கொல்றதுக்கு ஓட போலீஸ்காரங்க ஷூட் பண்றாங்க. அங்கேயே சைக்கோ மண்டைய போடுறான். அதுக்கப்புறம் கிம்மும் அவங்க அம்மாவும் டூர் போகணும்னு நினைச்ச ஐஸ்லாண்ட்ல பீச் ஓரமா சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல இந்த படத்தை சின்ன சரௌண்டிங் சவுண்டோட பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.